படிச்சோணும். அதுக்கு வழக்கம் இவர் சொல்லணும். இல்லன்னா ஆளுக்கள் கிதாபுல் லா ரைப ஃபீஹி அது சில பேருக்கு நேர்வழி காட்டும், சில பேரை வழி கெடுக்கும். நாங்க சொல்ல ஹதீஸ் சொல்ல இவருக்கு ஹுப்பும் குர்ஆன் மீது அன்பும் குர்ஆன் மீது நேசமும் அல்லாஹ்வுடைய கலாம் என்ற பயபக்தியும் இருந்தால் தான் குர்ஆனுக்கு இவர் கொடுத்தால் விளக்கம் சரியாக இல்லைன்னா விளக்கம் மறுபக்கம் தான் போகும். இதைத்தான் நாங்க சொல்றோம், வேற என்ன மாத்தமா பேசுறோம் இல்லையே. அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு இருந்தால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கு ஒரு கண்ணியம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்களே என்று தன்னுடைய தலையை சிரசை கீழே போடுவார். அதுக்குத்தான் நான் சொல்ற உப்ப வச்சு போட்டு வாங்கன்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. உப்ப வச்ச பயபக்தி நிச்சயமாக வரும், அந்த யகீன் நிச்சயமாக வரும், அந்த அகீதா உறுதியாகும், அந்த நம்பிக்கை உறுதியாகும். இப்ப சௌபான் ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி அவங்களோட வாழ்க்கை முறைகளை அடிச்சுவட்டுகளை பின்பற்றி அவங்க மீது அன்பு வச்சு யார் நடந்தாங்களோ ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸிதீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 4 கூட்டத்தை சிறப்புக்குரிய கூட்டமாக, உயர்வுக்குரிய கூட்டமாக, நேர்வழிக்குரிய கூட்டமாக, ஹிதாயத்துக்குரிய கூட்டமாக, கேட்டா எங்களோட பாதையை கேளுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற கூட்டம் அன்னமா நபியீன், சித்தீகீன், ஷுஹதா, சாலிஹீன். நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள். இந்த 4 பேருடைய தான் அல்லாஹ் நிஅமத்து செய்தவன். அல்லாஹ் இவங்களோட ரூட் மட்டும்தான் சீரான நேரான ஜன்னத்துக்குரிய பாதை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எனவே நீங்க யாரை நேசம் வைக்கிறீங்களோ, யாரை பாசம் வைக்கிறீங்களோ அவர்களோட சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரபி ஆறார் ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு வந்து திடீரென்று கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து, யா ரசூலுல்லாஹ் மதஸா கியாமத் எப்போ வரும், மறுமை நாள் எப்போ வரும், மறுமை நாள் எப்போ வரும்? இவருக்கு என்ன அவ்வளவு அவசரமாச்சு மறுமை நாளை பத்தி? இவர்கிட்ட என்ன இருக்குது, இவருக்கு என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திடீர்னு கேட்ட உடனே திடீர்னு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வமா ஆதத்தலஹா, நண்பரே நீர் கேட்கிறீர் கியாமம் மறுமை நாள் எப்ப வரும் என்று உன்னிடத்தில் நான் பணிவோடு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா ஆதத்தலஹா, அதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கு? கபருக்கு எங்களுக்கு தேவை, கியாமத்துக்கு எங்களுக்கு தேவை, மறுமைக்கு எங்களுக்கு அமல் தேவை, அதுக்கு தான் பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற உலகத்துல இங்க செஞ்சா தான் அங்க கிடைச்சும். அப்ப கேட்கிறாங்க, ரசூல் என்ன வச்சிருக்கிறாய்? மறுமையில் போய் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால வைக்கிறதுக்கு உன்னிடத்துல என்ன அமல் இருக்குது, என்ன இபாதத் இருக்குது? என்ன சொன்னா தெரியுமா? என்னிடத்தில் அதிகமான தொழுகையும் இல்லை யார சொல்லலாம், என்னிடத்தில் அதிகமான தர்மமும் தான தர்மங்களும் இல்லை யாரும், அதிகமான ஹஜ்ஜியும் இல்லை யார சொல்லலாம். அப்ப என்னப்பா இருக்குது? என்னதான் இருக்குது? எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. அங்க போய் அல்லாஹ்வுக்கு முன்னால காட்டி ஜன்னத்தை கடந்து சிராத்துல் முஸ்தகீம கடந்து ஜன்னத்துக்கு ரசூலுல்லாஹ்வோட போய் என்னோட வந்து உட்காரணும். என்ன இருக்குது? அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் என்னிடத்துல ஹுப்புல்லாஹ் வ ஹுப்பு ரசூல், உங்களோட அல்லாஹ்வுடைய நேசம், உங்களோட நேசம் மட்டும்தான் இருக்குது யா ரசூலுல்லாஹ். வேற எந்த அமலும் கூட, ஆனா பரல விட இல்ல, பரதான கடமை ஒன்றும் இல்லை. இது சுன்னத்தான நபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை பார்த்து காரூணிய ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்ன கூட வச்சிருக்கிறார்? ஒன்றும் அதிகமான அமல் இபாதத் இல்ல, என்னிடத்தில் அதிகமாக இருக்கிற இபாதத் அமல் ஒன்றே ஒன்றுதான், உங்களை நேசம் வைக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், உங்களை அன்பு வைக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரிப்ளை, அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறான்? என்ன பதில் கொடுக்கிறான்? நீ யார விரும்புறாரோ அவரோட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இருப்பார். ரசூலுல்லாஹ் நேசம் கொண்டா எங்க போறதுங்க? ரசூலுல்லாஹ் அன்பு வச்சா எங்க இருப்போம்? ரசூலுல்லாஹ் நேசம் கொண்டா எங்க போயிருப்போம்? ரசூலுல்லாஹ் தான் இருப்போம். சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ், வலிமார்கள், இறைநேசர்கள், அஹ்லுல் பைத், இமாம்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் எங்க இருப்பாங்களோ அவங்களை நேசம் வச்ச கூட்டம் நாம், அவங்களை பின்பற்றுகின்ற ஜமாஅத் நாம், அவர்களை அங்கீகரித்து அவர்களுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுகின்ற உம்மத்துகள் நாம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மா அனா வலைஹி வ அலா அஸ்ஹாபி, எந்த வழியிலே நானும் என்னுடைய சஹாபா தோழர்களும் இருக்கின்றோம் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் வல் ஜமாஅத்தை குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த கூட்டத்தில் இருக்கின்ற நாம். எனவே காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அவயங்கள், குணாதிசயங்கள், அவருடைய நடை உடை, அவர்கள் உடுத்திருந்த ஆடை, அவர்கள் துப்பிய எச்சி, சில பேர் அந்த பபஸக ஹதீஸ்ல அப்படித்தான் வருகிறது, முஸ்லிம்ல வருகிறது, திருமீதில வருகிறது, இப்னு மாஜாவுல வருகிறது, எல்லாத்திலும். சில பேர் புதுசா பார்த்தா இந்த சூடாட எச்சை கொண்டு போய் அந்த சட்டியில போட்டோம்னா சப்ஜெக்ட் சரி வராது, நாம ஒன்று ஆரம்பிப்போம். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு இல்லைன்னு, ஆனா சஹியா தான் வந்து ஊதினா அது நல்ல விஷயம் தான். ஊதுலத்தே சில பேர் வாழா சொல்றாங்க, ஓதி ஊது ஆதி சொல்றாங்க, ஊதினாங்க, சரி அதுவும் பரவாயில்லப்பா, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். சரி, வபஸக ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான எச்சை சட்டியிலும், இறைச்சி சட்டியிலும், ஆட்டுக்குட்டி அறுக்கப்பட்ட அந்த சட்டியிலும், மா பிணையப்பட்ட
ஜாபிர் ரலியல்லாஹுடைய மனைவி பெருஞ்ச மாவிலும் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹான ஹதீஸ் ஃபபஸக துப்பினார். வரலாறு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாம் எல்லோரும் படிச்சிருக்கின்ற விஷயம். ரசூலுல்லாஹ் உமிழ்நீர் உடம்போடு சம்பந்தப்பட்ட வெளியே வருகின்ற அந்த உமிழுக்கும் அல்லாஹ் அற்புதமான முஅஜிசாத்துகளை கராமாத்துகளை சஹாபாக்களுடைய அன்பை இறக்கி வைப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வோடு இருக்குகின்ற ஹுப்பை கூட்டுவதற்காக, பிரியாத சஹாபா தோழர்களுடைய பிரிவு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இத்தனை அற்புதத்தை கொண்டு ஈமான பலப்படுத்தி ஈமான உயர்வுபடுத்தி வச்ச அல்லாஹ் தபாரக வ தஆலா உயிரை கொடுத்தாங்க சஹாபா தோழர்கள். அவங்க எல்லாரும் படிக்கிற இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு நினைக்கிறேன் அவங்க சொல்கின்ற ஹதீஸ் தான் அந்த அன்சாரியத்து பெண்ணுடைய வரலாறு. நம்ம எல்லோரும் படிச்சிருக்கின்ற வரலாறு. சென்ற வருடம் இதே மீலாது விழாவில் பேசப்பட்ட வரலாறு. ஒரு உலமா சொன்ன ஹதீஸ் தான் அன்சாரியத்து பெண்மணியுடைய வரலாறு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டே தன்னுடைய கணவன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தகப்பனாருடைய வஃபாத்தை விட அவைகளெல்லாம் தனக்கு பெருசாக கஷ்டமானதாக, பாரமானதாக, கவலையானதாக அந்த பெண்மணிக்கு தென்படவில்லை. ரசூலுல்லாஹ் பார்க்கும் வரை அவள் நிம்மதி அடையவில்லை. இதுதான் ரசூல். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா சிறப்பான இந்த நேரத்திலே, சிறப்பான இந்த மஜ்லிஸிலே எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக, குறிப்பாக எனக்கு அழைப்பு தந்த கண்ணியத்துக்குரிய மௌலானா, இந்த தரீக்கத்துடைய ஷேக் மௌலானா அவுன் கலீஃபா அவுன் மௌலானா அவர்களுக்கும், இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், இங்கு வந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், முஹிப்பீன்கள், முரீதீன்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் நன்றி செலுத்தியவனாக எமது இந்த நிகழ்ச்சியை செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கனிந்த நேயர் பெருமக்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே முழுமையாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் மதஹ் சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹ் உயர்வு பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இவை கேட்பதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படும், ஒரு முன்மாதிரி ஏற்படும், ரசூலுல்லாஹ் ஹுப்பு ஏற்படும். ஒவ்வொரு விஷயம் கடைசி போவரைக்கும் தொழுகையை முடிச்சிட்டு இந்த நிகழ்ச்சியில இருங்க. நீங்க ஹதீஸை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி தான், வேறொன்றும் இல்லை. வானொலியில வந்ததால ஹதீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வீட்டில இருந்து ஒரு ஹதீஸை விளங்க போறீங்க, அதைத்தான் இப்ப விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். எனவே வீட்டில் இருக்குகின்ற தாய்கள், வீட்டில் இருக்குகின்ற சகோதர சகோதரிகள், அன்பு கனிந்த நேயர் பெருமக்கள், முஸ்லிம் சகோதரர்கள் எல்லோரும் இன்றைய தினம் ரசூலுல்லாஹ் மதஹ் சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் மஜ்லிஸை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நன்மைகள் நமது வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் மலாயிகத்துமார்கள் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸலவாத்தை ஓதிய வண்ணம் வீட்டிலே இன்று இருப்போம் என்ற நிய்யத்தோடு வானில் நடக்குகின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் மேலான ஷஃபாஅத்தை தந்தருள்வானாக. நாளை கியாமத் நாளில் எல்லோரும் எங்களை கைவிட்டு ஓடுகின்ற அந்த நேரத்தில் எங்களுக்காக உம்மத்தி உம்மத்தி என்று கருணையோடு ரசூலுல்லாஹ் எங்களை அரவணைத்து சொர்க்கம் கூட்டிச் செல்கின்ற அந்த ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் மறக்காமல் ஸலவாத்தோடு அணுவணுவாக ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த ஹுப்பு வச்சு அவர்களை பின்பற்றி ஒழுகி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த மேலான பாக்கியத்தையும் அந்த உள்ளத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கணும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல முஸ்லிம் உம்மத்துகளும் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா கிருபை செய்யணும். ரசூலுல்லாஹ் உயர்வ, ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை, ரசூலுல்லாஹ் சிறப்ப, சஹாபாக்களுடைய உயர்வ, சஹாபாக்களுடைய சிறப்ப, இமாம்களுடைய உயர்வ, இமாம்களுடைய சிறப்ப, இறைநேசர்களான வலிமார்கள் சாலிஹீன்களுடைய உயர்வ சிறப்ப இந்த உலகம் புரியணும், அறியணும். முன் காலத்தில் இருந்தது போன்ற திரும்ப எமது நாட்டிலே அந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா திரும்ப தலை தூக்கி வளர்ந்து வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த வகையில் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.